ஆனா சில பேரை அவங்களுடைய குண்ணியத்து பேர், நீங்க குண்ணியத்து பேரை சொல்லலையே, குண்ணியத்து பேரை கூட சொல்லலையே நீங்க கேக்குறீங்க. அமீல் மோமினா இருக்கக்கூடிய அவரை பார்த்து, யாரை பார்த்து, ஹிஷாம் அப்துல் மலிக்க பார்த்து தாவூஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிஷாம் நீங்க உங்க குண்ணியத்து பேரை கூட சொல்லலன்னு கேக்குறீங்க. அல்லாஹ் சில பேருக்கு குண்ணியத்து பேரை சொல்றான். யாருக்கு சொல்றான்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்பு அபூ லஹப்ங்கறான். அது குண்ணியத்து பேரு. பரவாயில்லையா? அந்த மாதிரி லிஸ்ட்ல நீங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. சீனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் மோமினீன் அப்ப சொல்றாங்க. அமீருல் மோமினீன் சீனா அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இதா அரத்த அன் தன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார் ஃபன்துர் இலா ரஜுலின் ஜாலிஸின் வ ஹவ்லஹு கௌமுன் கியாமுன் பைன யதைஹி. அலிநாயகன் சொன்னாங்க, நீ நரகவாதியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நரகவாதியை உனக்கு பார்க்கணுமா? அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அவன் உட்கார்ந்து இருப்பான், அவனை சுத்தி பல பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நின்றுகிட்டு இருப்பாங்க, இவர் மாத்திரம் உட்கார்ந்து இருப்பார். யார் உட்கார்ந்து கொண்டு தனக்கு முன்னால் பலரை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் நரகவாதி என்று சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதனாலதான் அவங்களோட உத்தரவு நின்றுகிட்டு இருக்கலாம், இத்தனை பேர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த நானும் வந்து நின்றேன்னு சொல்லி ஒருத்தன் தான். இப்ப நானா வந்து உட்கார்ந்ததுனால நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க, நானும் நின்றுகிட்டு இருந்தேன், அந்த லிஸ்ட்ல நீங்க ஆயிடுவீங்க. நரகவாதி நீ பார்க்கணும்னு சொன்னா அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான், மத்தவங்க எல்லாம் நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் தான் நரகவாதி என்று சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கிறேன். ஃபகரிஹது அன் தகுன ذلك الرجل الذي يعد من اهل النار. அப்படி நரகவாதியாக கருதப்பட்டவர்களில் நீங்க ஆயிடக்கூடாதுங்கிறத நான் வெறுத்தேன் என்று செய்தினா தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதும் அவர் பயந்துட்டார். அப்ப நீங்க செஞ்சலாம், சரி, அப்ப நீங்க எனக்கு அழுதுனி யா அபா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் தாவூஸ் அவர்களே, எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நீங்க சொன்னதை நான் விளங்கிக்கிட்டேன் என்று சொன்ன போது சொன்னாங்க, இன்னி சமயத்து அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அமீர் மோமினீன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நான் படிச்சிருக்கிறேன், அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இன்ன ஃபீ ஜஹன்னம ஹய்யாத்தின் கல் கிலால் வ அகாரிப கல் பிகால். அங்க சில பாம்புகள் இருக்குது. அந்த பாம்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கழுத்து நீளமானதான பாம்புகள். அப்படி ஒரு பாம்புகள் மலை மாதிரி இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமான, அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பாம்புகள் இருக்கிறது. அகாரிப கல் பிகால், கோவேரி கழுதையினுடைய அளவுக்கு தேள்கள் இருக்கிறது. தல்தகு குல்ல ராஇன் லா யஅதிலு ஃபீ ரஅய்யதிஹி. இந்த பாம்பு யாரை கடிக்கும், இந்த தேள்கள் யாரை கொட்டும் தெரியுமா? இது வந்து பெரிய பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்களைத்தான், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தவர்கள்? லா யஅதிலு ஃபீ ரஅய்யதிஹி, தங்களுடைய பொறுப்பிலே நீதம் செலுத்தாதவர்கள், நீதியாக நடக்காதவர்களைத்தான் இது கொட்டும் கடிக்கும் என்று சொல்லிட்டு எழுப்பி போயிட்டாங்க தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சங்கைக்குரியவர்களே, அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கடந்தது. தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி நெருங்கி வந்தது. அவங்க வந்து சில அதிகாரிகளை வந்து கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க, சில அதிகாரிகளை வந்து எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுடைய மகனார் அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்க ஒரு தடவை வந்து யமனுக்கு நாங்க போயிருந்தோம். யமனிலிருந்து ஹாஜியாக நாங்கள் போயிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு எங்க வாப்பாவோட நான் என்ன செய்ய, நானும் போயிருக்கிறேன். அப்படி போகக்கூடிய வழியிலே ஒரு ஊர் வருகிறது. யமனிலே ஒரு நாடு ஒரு பகுதி, ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல ஆட்சி செய்யக்கூடியவர் இப்னு நஜியா என்று சொல்லக்கூடியவர் தான் கவர்னரா இருக்கிறார். அந்த ஊருக்கு ஹஜ்ஜுக்கு போற வழி அது யமன் தான், யமன் பகுதியில ஒரு ஊர். அப்ப இப்னு நஜீ அந்த பகுதியில கவர்னரா இருக்கிறாரு. அவரு என்ன செய்யறாரு, என்னுடைய வாப்பா அவர் எப்படிப்பட்டவர் முதல்ல கேட்டா, அவர் வந்து ஆக கொடுமையான ஆள், ஆக கொடுமையான ஆளாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். பாத்திலான கர்மங்களை ஈடுபடக்கூடியவர். எங்க வாப்பா நானும் பள்ளிவாசலுக்கு போனோம். வாப்பா வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டதும் இவர் இப்னு நஜீ என்ன செஞ்சாரு, அங்க கவர்னர் அங்க வர்றார், வந்து சலாம் சொன்னார். இவங்க பதில் சொல்லல, திரும்பிக்கிட்டாங்க முகத்தை. அப்ப அங்க வந்து சலாம் சொன்னார், பதில் சொல்லல, இப்படி திரும்பிக்கிட்டாங்க. இப்படி 2-3 தடவை நடந்தது. அப்ப நான் என்ன செய்தேன், உங்க மகனார் சொன்ன, நான் எழுந்து போய் கையை கொடுத்து, யார்கிட்ட, கவர்னர்கிட்ட கையை கொடுத்து குலுக்கிட்டு அவருக்கு நான் சலாம் சொல்லி, நீங்க யாருன்னு எங்க வாப்பாக்கு தெரியாது போல,
அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க, நீங்க கவர்னர் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்ல இல்ல உங்க வாப்பாக்கு என்ன நல்லா தெரியும், தெரிஞ்சதுனால தான் முகத்தை திருப்புறாங்க, தெரியாதுன்னு திருப்பிக்க மாட்டார். உங்க வாப்பாக்கு என்ன தெரியும், நான் எப்படிப்பட்டவங்கிறதையும் தெரியும், அப்படி தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன செய்யறாரு, முகத்தை திருப்புறார் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டான். அப்புறம் நாங்க எங்களுடைய கூடாரத்துக்கு தொழுது கூடாரத்துக்கு வந்தோம். எங்க வாப்பா என்ன பார்த்து கேட்டாங்க, யா லுக்கா, அட அறிவு கெட்டவனே. எங்க வாப்பா சொல்றாங்க என்ன பட்டு, தஸ்லிகு ஹாவுலாயி பி அல்சினத்தின் ஹிதாத்தின் ஃபீ கைபத்திஹிம், இந்த மாதிரி அநியாயக்காரன் லுல்மு செய்யக்கூடியவன், மக்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை அவர்கள் இல்லாத சமயத்துல திட்டி தீக்கிறீங்க, அதே சமயத்துல அவங்கள கண்ட உடனே கை கொடுக்கிறீங்களோ, இதாண்டா நிஃபாக், நான் உன்னை எச்சரிக்கிறேன் இப்படி நடப்பதை என்று என்னுடைய வாப்பா அவர்கள் என்னை கடுமையாக எச்சரித்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். யார்? சீனா அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கையான பெருமக்களே, இவங்களுடைய உபதேசம் என்பது அதிகாரிகளுக்கும் இருந்தது, பொதுமக்களுக்கும் இருந்தது. அதிகாரிகள் தப்பு செய்யும் பொழுதெல்லாம் அங்கே நேரா போயிடுவாங்க. தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா நேரா போய், நீங்கள் செய்வது தப்பு, நீங்கள் செய்வது குற்றம், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் என்பதை பற்றி எடுத்துச் சொல்வார்கள். இதே போன்று மக்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, என்னுடைய அருமையான சகோதரர்களே, நீங்கள் சில சமயங்கள கதவுகளை பூட்டி வைத்திருக்கக்கூடியவர்களுடைய கதவுகளை நீங்க தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, கதவுகளை பூட்டி வைக்கக்கூடியவங்களுடைய கதவுகளை நீங்க என்ன செய்றீங்க, தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கதவை திறந்தே வைத்திருக்கிறான் ஒருவன், அவங்க இடத்துல நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. எனவே அவனிடத்தில் அதிகமாக நீங்கள் கேளுங்கள், இந்த மாதிரி அதிகாரிகளிடத்திலே போய் நிற்க வேண்டாம் என்று, லுல்மு அநீதம் இழைக்கக்கூடியவர்களிடத்திலே போய் நீங்கள் நிற்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதோடு என்னை பார்த்து சொன்னாங்க, யா புனைய சாஹிபில் உக்கலா துன்சபி இலைஹிம் வைலம் தக்குன் மின்ஹும், நீ அறிவாளிகளோடு இணைந்து கொள், நீ உண்மையில் அறிவாளியாக இல்லை என்றாலும் அவர்களோடு சேர்வதின் காரணத்தினால் நீயும் அவர்களோடு சேர்த்து பார்க்கப்படுவாய். நீ அறிவாளியா இல்லையோ, அவங்களோடு நீ சேர்ந்திருந்தா, நல்லவர்களோடு, அறிவாளிகளோடு, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழக்கூடியவர்களோடு நீ இணைந்திருந்தால், சேர்ந்திருந்தால், துன்சபி இலைஹிம் அவர்களோடு இணைத்து நீ பேசப்படுவாய். வயில்லம் தக்குன் மீன்ஹும், நீ உண்மையிலேயே அத்தகைய அறிவாளர்களில் கட்டுப்பட்டவன் இல்லை என்றாலும் நீயும் அவர்களோடு சேர்த்து பேசப்படுவாய். வலா துசாஹிபில் ஜுஹால, அதே சமயம் அறிவிலிகளோடு நீ உன்னுடைய சுகபத்தை நீ வைத்துக் கொள்ளாத, மடையங்களோடு நீ ஒரு சுகபத்தை வச்சுக்கிடாத. நீ உண்மையிலே ஜாஹிலாக இல்லை என்றாலும் அவங்களோடு சேர்ந்து இருக்கிறனால நீனும் அவங்களோடு சேர்த்து பேசப்படுவாய் என்று அற்புதமான அவர்கள் போதனையை செய்தார்கள். வாலம் அன்னலி குல்லி ஷைன் காயா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீட்சை, ஒரு முடிவு என்பது இருக்கிறது. இன்ன காயத்தில் மர்இ தமாமு தீனிஹி வ கமாலு குலுகிஹி, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய தீட்சை எது தெரியுமா, அவனுடைய தீன் பூரணமாக இருக்கிறது, அவனுடைய மார்க்கம் பூரணமாக இருப்பது. வ கமாலு குலுகிஹி, அவனுடைய புத்தி, அவனுடைய குணம் நிறைவாக இருப்பது என்று சையதுனா தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக அவர்களினுடைய அருமை மகனார் அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த அடிப்படையிலேயே வாழ்ந்த சையதுனா அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மிக அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முறை ஹிலாபத்து அப்பாசியா அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து சேர்ந்தது. அதுல அபூ ஜாஃபருல் மன்சூர் இருந்தார், அப்பாஸ் கலீஃபாவில் உள்ளவர். அவரிடத்துல ஒரு நாள் அவர் வந்து அழைத்தார். யார? அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைக்கிறார். சரி, அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் மதுஹபினுடைய ஸ்தாபகர் சேனா மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவருமாக அங்க போறாங்க. யார பார்ப்பதற்காக? அபூ ஜாஃபருல் மன்சூரியை பார்க்கிறதுக்காக போறாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து இல்ல உட்காருங்க, வாங்க பேசுங்க அப்படின்ட்டு. அப்போ ஹலீஃபா சொன்னாரு, இருவிலி ஷேன் மிம்மாக்கான யுஹத்திதுக பிஹி அபூக, அப்துல்லாஹி இப்னு தாவூஸ் அவர்களே, உங்க வாப்பா தாவூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீத் இருந்து ஏதாவது ஒரு ஹதீத் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதும் அப்ப உடனே இவங்க சொன்னாங்க, ஃபகால ஹத்ததனி அபி அன்னா அஷத்தன் நாஸி அதாபன் யௌமல் கியாமத்தி ரஜுலுன் அஷ்ரகஹுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபீ சுல்தானிஹி ஃபஅத்கலல் ஜௌர ஃபீ ஹுக்மிஹி. என்ற வாப்பா சொல்றது கேட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? மக்களிலேயே மிக வேதனையானவன் யார்? மக்களிலேயே அல்லாஹு தஆலா யார கியாமத்துல வேதனையால் மிக கடுமையானவன் யார் தெரியுமா என்று சொல்லிட்டு, ரஜுலுன் ஒரு மனுஷன்,
அஷ்ரகஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீ சுல்தானிஹி, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறான்.